திருநாவுக்கரசர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நீண்ட நெடிய அவகாசத்தோடு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தமிழக காங்கிரஸ் கமிட்டி எப்படி பார்க்கிறது? விருப்ப மனுக்களை வாங்கியிருக்கீங்க, நேர்காணல் உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறீர்கள். இந்த கால அவகாசத்தை எப்படி பார்க்குறீங்க? நல்ல கடுமையான வெயில் நடக்கிற போது தேர்தல் நடக்கும் போது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கால அவகாசம் இருக்கிறதுனால மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் எல்லாம் நிதானமா பேசி எல்லாம் முடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரீத்திங் டைம் கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும். ரெண்டு நல்லதுதான். இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அப்படின்னு இறுதி செஞ்சுட்டீங்க, அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. ஆனால் உட்கட்சியில் பல்வேறு கட்டங்கள்ல குழப்பங்கள் அப்படின்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால அதையெல்லாம் தீர்த்து ஒரு தெளிவான வடிவத்துக்கு வர்றதுக்கு இந்த காலவாசத்தை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு எடுத்துக்கலாமா? சார், காங்கிரஸ் கட்சியில ஒரு குழப்பமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேல ஃபைனலி எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், அது மாதிரி துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ரெண்டாவது எம்எல்ஏ எலெக்ஷன் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் ஃபைனல் ஆகும். இங்க குழுக்கள் இப்போ மாவட்ட தலைவர்கள்லாம் அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது சென்னைக்கு வரும். சென்னையில இருந்து ஒரு லிஸ்ட் போட்டு டெல்லிக்கு போகும். ஸோ டெல்லியில தான் எம்எல்ஏக்கள் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் பண்ணி எங்க பார்லிமெண்ட் போர்ட்ல இருந்து கிளியர் பண்ணுவோம், எலெக்ஷன் கமிட்டி கிளியர் பண்ணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ஒன்றும் குழப்பங்கள் இல்லை. எந்த கட்சி, எல்லா கட்சிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி காங்கிரஸ்லயும் தலைவர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன அபிப்பிராயங்கள் இருக்கலாம். பெரிய லெவலில் எலெக்ஷன் பாதிக்கிற அளவுக்கு அது ஒன்றும் இருக்காது, இல்லை. ரெண்டாவது, டெல்லி இருக்கிற முடிவுக்கு தலைவர்கள் மேல இருக்கிற சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்திக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள் கட்டுப்படுவார்கள். அதான் ஒரு காங்கிரஸ்ல ஒரு பிரச்சனையும் இருக்காது, தேர்தல் ஸ்மூத்தா போகும்.